அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கட்ட போகிறேன். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ நான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வித் டீ போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக போய் ஃப்ரிட்ஜில் காலிஃப்ளவர், வாழைக்காய் என்னென்னலாம் பஜ்ஜியில் போடலாமோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து பக்கோடா போட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ கல் உப்பும் நான் மஞ்சத்தூளும் போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. இது என்னோடய அம்மா வீட்டில் நான் இருக்கேன். ஸோ வந்து அம்மா வந்து தூங்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முடியலன்னு. அதனால் நான் வந்து சரி டீ போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதெல்லாம் நான் கட் பண்ணி ஒரு சைடாக வச்சுட்டு, இப்போ நிறைய காலிஃப்ளவர் இருந்தனால கொஞ்சம் நான் பாக்ஸில் போட்டு தனியாக வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போது வாழைக்காய் வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம அப்படியே கட் பண்ணி போடலாம். பட் ஆனால் நான் வந்து சும்மா தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு இதுக்காக நான் வந்து ரெண்டுத்தையுமே போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாயில் வந்துருச்சு. நான் சிம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் தெரியல. இப்போ நான் இதை வந்து உள்ளே வந்து போட்டுட்டு ஒரு 2 கொதி கொதித்த உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்தாலே நம்மளுக்கு போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த வந்து மூடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், ஏன்னா அப்புறம் நான் மறந்துடுவேன். ஸோ மாவு வந்து இப்போ நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஹோம்மேடாக வந்து கடலை மாவில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பேக்கெட் இருந்தனால நான் இதிலே யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிலாம் நல்லா வந்துருச்சு. இப்போ அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த காலிஃப்ளவர் வாழைக்காவோட கலரே. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இதை கரைச்சிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறனால நான் காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ரொம்ப வந்து எல்லோயிஷாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போது ஒரு சைடு வந்து இதையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நல்லா வந்து பாதி வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த காஷ்மீரி சில்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் வந்து இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணி இது வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஒரு லிக்விடு கன்சிஸ்டன்சி, செமி லிக்விட் மாதிரி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்பவும் லிக்விடாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேர் ரொம்ப திக்காகவும் பண்ணுவாங்க, எனக்கு வந்து அது பிடிக்காது அவ்வளோவா திக்காக. கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப நிறைய பஜ்ஜி இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு தான் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதிலேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இதில் எடுத்து இப்போ நான் காய வச்சுட்டு இதில் வந்து இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ இது டீப் ஃப்ரைன்றனால நம்ம வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவங்கவுங்க வந்து நிறைய சில பேர் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு வாழைக்காவை ஃபஸ்ட்டு டிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காவை எடுத்து நான் வந்து இதில் போட்டு எடுக்கிறேன். நான் வந்து எல்லோருமே வாழைக்காவை நீளமாக கட் பண்ணுவீங்க, நான் வந்து சரி கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணலாம், குட்டி குட்டியாக ஈஸியாக இருக்கும் சாப்பிட, சிப்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ எல்லாம் எடுத்து நான் ஒன்று ஒன்றா வந்து டிப் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து போடும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு வாழைக்காய், நம்மளுக்கு மேலே வந்து மாவு மட்டும் வெந்தால் போதும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரே மாதிரி கலரில் நம்மளால் வந்து எடுக்க முடியும் பக்கோடா, பஜ்ஜி எதுவாக இருந்தாலுமே. ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சில இது வந்து கீழே கருகிடும், சில இது வந்து மேலே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரே கலரில் வந்தால் தான் அதோட நம்ம வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் இடித்து போட்டு டீ வந்து போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அந்த சைடு. அதுவுமே நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து இது ஒரு 2 to 3 minutes நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இதை எடுத்துடலாம். இது அப்போ தான் நல்லா வந்து ஃப்ரை ஆகும். நம்மளுக்கு அந்த எல்லோயிஷ் போய் ஒரு மாதிரி ஆரேஞ்ச் கலரில் வந்தாலே நம்மளுக்கு அது ஒரு ஃப்ரை ஆகிடுச்சுன்றது நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த எல்லோ கலர் போன உடனே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த எல்லோ கலரே இல்லை, ஒரு மாதிரி ஆரேஞ்சாக பஜ்ஜியோட கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கரெக்டான டைம், இப்போ நம்ம இதை எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வந்து நம்ம ஒரு டிஷ்யூ, ஒரு
பேப்பரில் நம்ம வச்சா ஆயில் கொஞ்சம் வந்து இழுத்துரும். சில பேருக்கு ஆயில் பிடிக்காதனால நான் சொல்கிறேன். சில பேர் நார்மலாக சாப்பிட்றவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் போடுறேன். காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ அதனால் காலிஃப்ளவரில் டிப் பண்ணி அதையும் ஒரு சைடு வந்து நான் போட்டுட்ருக்கேன். காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம வந்து அதையும் வந்து ஃப்ரை பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா திருப்பி ஒருத்தருக்கா நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் என் தம்பி கூட வரல, அதனால் நான் கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 3% தான் நான் டீ போட்டேன். அது கூட எனக்கு ஏதோ கம்மியான மாதிரி ஒரு ஃபீலு. நான் அம்மாவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அம்மா தூங்கிட்டு இருக்கனால எங்கள் அப்பாவும் நானும் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ திடீர்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு ஆனியன் பக்கோடா வேணும், பஜ்ஜி வேணும், ஏதாச்சும் ஒன்று வேணும்னு சொன்னனால நான் வந்து கட் பண்ணேன். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக ஆனனால நான் வந்து குட்டி குட்டியாக பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம், சிப்ஸ் மாதிரி ஆனியன் சிப்ஸ் பஜ்ஜி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்காக நான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஒரு 4 to ஒரு 6, 7, 8 அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் போட்டேன். மீதிலாம் நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஆனியன்ஸும் வந்து நான் சாப் பண்ணது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி இப்படி உடஞ்சனால அதை டின்னர் ரெசிபிக்காக அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஆனியன்ஸும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதுவும் வந்து நல்லா ஆரஞ்ச் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் போய் இது எங்கள் அப்பாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய டீயும் வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு அதோடு வந்து ஸ்நாக்ஸ் போய் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. பாப்பா இருக்கிறனால உங்களுக்கே தெரியும், ஆல்வேஸ் மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும். நம்மளும் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நீட்டாக இருக்கும். இப்போது என்னோடய பெட்ஷீட்லாம் இன்றைக்கி நான் வந்து மாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஏறம் கட்டிட்டு நம்ம வந்து பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு ஃப்ளோருக்கு மோப் போடுறது, அப்புறம் என்ன நம்ம வந்து டிங்கரிங் வேலைலாம் இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் முடிச்சிடலாம். இது வந்து ட்ராலி வந்து நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தனால இதை அந்த சைடில் வந்து அப்படியே வச்சுருக்கேன். பீரோவில் எடுத்து அடுக்கலாம். எப்படியும் ஒரு 2-3 டேஸில் நான் கிளம்பிடுவேன். ஸோ அதனால் வந்து திருப்பியும் பண்ணும்போது சில திங்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 டேஸ் மாதிரி ஸ்டே பண்ண வந்தேன்னா நான் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாப்பாவோட கிளாத்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அவனோட டவல், துணி, அந்த எல்லாமே அதெல்லாம் எடுத்து நான் வந்து மடித்து வச்சுட்டு அதெல்லாம் கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து நான் கொஞ்சம் மடித்து வச்சிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எல்லாத்தையும் நான் வந்து கபோர்டில் வந்து அடுக்கிட்டு என்னென்னலாம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஏற கட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம பெட்ஷீட்டை மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ பெட்ஷீட்டை வந்து மாற்றுறதுக்கு நான் வந்து பெட்ஷீட் எடுக்க போயிட்டேன். அது வந்து தனி கபோர்டில் வந்து இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்து மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ஷீட் மாற்றியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது பெட்ஷீட் மாற்றிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய விண்டோக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து போடாமல் இருக்குது. ஸோ விண்டோக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டுடலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ் விண்டோனால் கொஞ்சம் பக்கத்து வீடெலாம் இருக்கும். பட் அது மொட்டை மாடி தான், ஆனாலுமே தெரியாது. சரி எதுக்கும் நான் வந்து எப்போவுமே ஸ்க்ரீன் போடுவேன், எனக்கு போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரீன் போட்டேன். இந்த சைடு எங்கள் அம்மா வந்து ரெய்னி சீசன்றனால கொடி கட்டியிருக்காங்க. என்னோடய ரூம் அவ்வளோவா யூஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் என்னால் ஃபுல்லாக அங்கே சைடு மூவ் பண்ண முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரூம் வந்து இந்த சைட் பார்ட் ஓரளவுக்கு நீட்டாக ஆகிடுச்சு. ஸோ பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து டின்னர் நம்ம வந்து பண்ணணும். டின்னருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ராபாத்தி ஸ்பெஷல் சொல்லலாம், இல்லை ஒரு முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சுத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி. அது வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் மசாலாஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி பேஸ்ட், அப்புறம் நான் ஆல்ரெடி அந்த பஜ்ஜிக்கு வந்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஆனியன்ஸை இன்னும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவும் தேவைப்படும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆனியன்ஸும் நான் கட் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகா நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்ப்போம், அதனால் வந்து பச்சை மிளகா பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலாஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. மட்டன் வந்து நிறைய போட வேண்டியதில்லை, அது வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு 150 கிராம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போடுறதுக்கு, கைமா மாதிரி. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கர் வச்சு அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி இது நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இதில் வந்து
நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து பெரிய பெரிய பீஸ் போட மாட்டேன்னு சொன்னனால நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு தக்கடி இது வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆனியன் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது கிளறி விட்டுறலாம். எண்ணெயில் ஆட் பண்ணால் மட்டும்தான் கலர் எப்போவுமே நம்மளுக்கு வரும். ஆனால் உடனே வந்து நம்ம வந்து தக்காளி வந்து போட்டுறணும். ரொம்ப போட்டால் கருகிடும். அப்படியே விட்டுட்டோன்னா தக்காளியெலாம் இப்போ ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து பேனில் வந்து இதுதான் வந்து அந்த சுத்திரியான்னு சொல்கிறது. இது ரெடிமேடாகவே விற்கும், வீட்லேயும் செய்வாங்க. இது வந்து கொஞ்சம் வறுக்காததுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். பட் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கருகிடாமல். இப்போது இன்னொரு சைடு புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணியாச்சு இந்த மசாலாஸில். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளிலாம். அதனால அது மசிஞ்சக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா வந்து இதை கிளறி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம இதில் வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அது வந்து இது ஒரு 100 கிராம்ஸ் இல்லை 150 தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து நான் கிளறி விடுறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போது ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இதை வந்து செய்கிறோம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சீரகமும் சோம்பும் கசகசா 3மே அரைச்சி, இது வந்து எங்கள் ஹோம்மேட் மசாலா. ஸோ இதை வந்து எப்படி அரைக்கணுன்றது ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். இது தான் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கல்லுப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கல்லுப்புவே நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இதில் வந்து இப்போ நம்ம நல்லா வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். இதில் நல்லா வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இது மட்டனும் வேகணும். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு செமி லிக்விடாக தான் நம்மளுக்கு இதை சாப்பிட முடியும். திக்காலாம் இதை வந்து நம்ம சாப்பிட முடியாது. இப்போ தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சாச்சு. கறி வேகணும்னா ஒரு 5 விசில்ஸ் ஆச்சு இருக்கணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குக்காக இருக்கா என்னென்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு விசில் வைக்கலாம். இப்போ நான் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 4 to 5 விசில்ஸில் குக் ஆகிடும் எப்போவுமே. ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து ப்ரெஷர் குக்கர் இருந்ததுனால நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் கையில் உடச்சி போட்டுக்கோங்க. உடச்சி போட்டுட்டு இப்போ நல்லா வந்து கொதி வரும்போது நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம் இந்த சுத்திரியாவை. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு மைதானால் நம்ம வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் மொத்தமாகவே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே அரிசி மாவில் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 விசில்ஸ் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போது நல்லா வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது ரெடிமேடாகவும் பண்ணுறனால இது வந்து பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது எல்லாம் குட்டி குட்டியாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்னும் வந்து குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பாஸ்தா மாதிரி. பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டைப் பாஸ்தானே சொல்லலாம். ஏன்னா இதுவுமே மைதா தானே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நிறையா கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்றவங்க நல்லா தண்ணியாக அதிகமாகவே வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து ரெசிபியை வந்து எடுத்த பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து என்னோடய அம்மா வீட்டில் போகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you on next video. Until then, take care. Bye bye. Assalamu alaikum. Thanks for watching.